Hello students, நம்ம 12th chemistry unit 6 solid stateல நேற்று types of unit cellல primitive and non-primitiveல அதில் எத்தனை types இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு number of atom in a cubic unit cell, அதாவது primitive இல்லைன்னா simple cubic unit, அதாவது primitive unit cell number of atom எப்படி இருக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம primitive பார்க்குறோம். இதில் வந்து நமக்கு non-primitive பற்றி பெருசாக கொடுக்கல. இப்போ primitive அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் ஒரு 3 டைப் இருக்குது. சிம்பிள் கியூபிக் யூனிட், பாடி சென்டர் கியூபிக் அண்ட் ஃபேஸ் சென்டர் கியூபிக் இப்படின்னு நமக்கு 3 டைப் நம்ம பார்த்தோம். இந்த 3 டைப்லேயும் நம்பர் ஆஃப் ஆட்டம் என்ன கியூபிக் யூனிட் செல் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் கியூபிக் யூனிட்டுக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிள் கியூப் இருக்கு அப்படின்னா இதை சுற்றி இதோட கார்னர்ஸில் 8 பக்கமும் நமக்கு லேட்டிஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோமா பாருங்க. இப்போது 8 லேட்டிஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த சிம்பிள் கியூபிக்கோட கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம என்ன படித்தோம்? கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் அ நியரஸ்ட் நெய்பர். ஓகேவா? நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர் வந்து இந்த ஆட்டம் யார் கூடலாம் ஷேர் பண்ணுதோ அதை நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு படித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டம் இருக்குன்னா இது யாருக்கு இதுக்கு நியரரு? இந்த ஆட்டம்க்கு இது நியரஸ்ட் 1, இது நியரஸ்ட் 2, இந்த பக்கம் ஒன்று இருக்கும் 3, இப்படி வந்தால் ஒன்று 4 இருக்கும், இங்கே ஒன்று 5, மேலே ஒன்று இருந்தால் 6. ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் நம்ம என்னன்னு படித்தோம்? 6 அப்படின்னு படித்தோமா? அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் அ யூனிட் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of atoms in a unit cell அப்படின்னு பார்த்தோம்னா number of atom in a corner, number of atom in corner, இது வந்து NC அப்படின்னு சொல்லுவாங்க. அது divided by number of atom shared with unit cell. எத்தனை யூனிட்ஸ் இந்த ஒரு ஆட்டம் இந்த ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்டு எத்தனை கியூபிக் செல்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குது அதை தான் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ஒரு ஆட்டம் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஆட்டம் பாருங்கள், இது ஒரு கியூபிக் யூனிட், இது ஒரு கியூப், இது ஒரு கியூப், இது ஒரு கியூப். அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4, இந்த பக்கம் 1 2 3 4. அதாவது ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது 8ஆ டிவைட் பண்ணி 8 கியூபிக் செல்லுக்கு, இந்த 8ல் ஒரு பங்கு தான் இந்த இடத்துல லேட்டிஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் யூனிட் செல் வந்து நம்பர் ஆஃப் கார்னர்ஸ், அதாவது NC. எத்தனை NC? 8 நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இருக்குது. ஒரு ஆட்டம் எத்தனை யூனிட் செல் கூட டிவைட் ஆகுது? 8 டிவைடட் பை 8 அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் எவ்வளோ? 1. இப்போ அடுத்தது BCC. இப்போது ஒரு பாடி சென்ட்ரிக் கியூபிக்னா அதில் ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும்? இந்த 4 லேட்டிஸ், இந்த 8 லேட்டிஸ் பாயிண்டில் 8 கார்னர்லேயும் 8ல் ஒரு பங்கு ஆட்டமும் பாடி சென்டரில் ஒரே ஒரு ஆட்டமும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆட்டமெல்லாம் எப்படி ஷேர் ஆகிருக்கும்னா, இப்போ இந்த சென்டரில் இருக்கிறது, இப்போ இந்த 4 ஆட்டமும் இது கூட ஷேர் பண்ணியிருக்கும் இப்படி. இப்போ இந்த 4 ஆட்டமும் இங்கே ஷேர் ஆயிடுச்சா? இப்போ இந்த 4 ஆட்டமும் இது கூட ஷேர் பண்ணியிருக்கும் எப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஆட்டம் யார் கூடலாம் ஷேர் பண்ணுது? நியரஸ்ட் யார்?
1 2 3 இந்த பக்கம் இருந்தால் 4 அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 4 பேர்த்து கூட ஷேர் பண்ணியிருக்கோம்ல. அப்போ நம்பர் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர் எது? கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் பிசிசி வந்து இங்கே இந்த கியூபிக் யூனிட்டில் ஒரு 4 பேர்த்து கூட ஷேர் பண்ணியிருக்கு, அந்த கியூபிக் யூனிட்டில் ஒரு 4 பேர்த்து கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ 8. அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் பிசிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் பிசிசி கியூபிக் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் என்சி நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் ஷேரிங் எத்தனை யூனிட் செல் கூட 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்ட்ரிக் ஆட்டம் என்பி டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாடி சென்ட்ரிக் ஆட்டம் ஷேரிங் நம்பர் ஆஃப் கியூப்ஸ். அப்போ இந்த பாடி சென்டரில் இருக்கக்கூடிய ஆட்டம் இந்த ஒரே ஒரு கியூபு தான் ஷேர் பண்ணுது. ஸோ 1. அப்போ பாருங்கள் என்சி எவ்வளோ, நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் எவ்வளோ 8 டிவைடட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்ட்ரிக் ஆட்டம் 1 divided by 1 அப்போ equal to 1 plus 1. So number of atom in a BCC is equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இதே FCC பார்த்தீங்கன்னா சில ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த 4 எட்ஜஸ்லையும் இந்த 8 எட்ஜஸ்லையும் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு ஆட்டம் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் இந்த 6 ஃபேஸஸ்லேயும் ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் இது எப்படி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 ஆட்டமும் இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், இந்த 4 ஆட்டமும் இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு இந்த 4 ஆட்டமும் இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். பேக்கில் இருக்கிறதுக்கு இந்த 4 ஆட்டமும் இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சைடில் இப்படி 4 ஆட்டம் இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் நியரஸ்ட் நெய்பர் இந்த ஒரு ஆட்டத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1 2 3 4 5 6 பேர்த்துக்கிட்ட கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த சைடு ஒரு 6 பேர்த்துக்கிட்ட கனெக்ட் ஆகிருக்குமா. ஸோ அப்போது கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 12 இந்த பக்கம் ஒரு 6 பேர்த்துக்கிட்ட, அந்த பக்கம் ஒரு 6 பேர்த்துக்கிட்ட. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 12. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எஃப்சிசி, நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எஃப்சிசி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபார்முலா தான், நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆட்டம் ஷேர்ட் இன் த cubic unit. So NC by 8 plus NF number of face centric atom. அப்போ ஒரு கியூபில் 6 ஃபேஸ் சென்ட்ரிக் இருக்கும். அது வந்து எத்தனை பேர்த்து கூட ஷேர் பண்ணும். இப்போது இந்த ஒரு ஃபேஸ் இருக்குன்னா அது இந்த பக்கம் ஒரு கியூப் இருந்தால் அந்த கியூப் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணும். ஸோ ஒரு ஃபேஸ் சென்ட்ரிக் ஆட்டம் 2 கியூபு கூட ஷேர் பண்ணும். அப்போ ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 8 ப்ளஸ் 6 divided by 2. அப்போ 1 plus 3 equal to 4. Number of atom in a face centric cubic is 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் என்ன கியூபிக் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? தேங்க்யூ.